ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ராஜ வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இணைந்து, தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கம் அப்படின்னு அனைவரும் இணைந்து ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி 6ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்ய போவதாக நேற்றைக்கு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதற்காக அமைச்சர்கள் குழுவே அமைக்கப்பட்டது. தங்கம் தென்னரசு அவர்கள், வேலு அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படின்னுட்டு. ஆனாலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்றது தான் செய்தி. ஜனவரி 6ஆம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பு. அதற்கு முன்னர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை அந்தந்த சங்கங்கள் அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ ஒன்றும் இவங்க இது போராட்டத்தை ஆரம்பிக்கலைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஒரு பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட ஒரு 10 விஷயங்களை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் 4.5 ஆண்டுகள் கடந்து அது செய்யப்படவில்லை. அதனால் அவங்க அது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பப்போ அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை பார்க்கும் பொழுது வாக்குறுதிகள் கொடுப்பது எதற்காக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஒரு ஜஸ்ட் லைக் தட் தண்ணீரில் கரைந்து போகிறதுக்காக கொடுக்கப்படுகிறதா, இல்லை காற்றுல பறக்க விட்டுறலாம் நினச்சி கொடுக்கப்படுதா, எதை நினச்சி கொடுக்கப்படுகிறது? இப்போ எதை அவர்கள் மனதில் வைத்து இவங்க என்ன பேசினாலும், அமைச்சர்கள் என்ன முடிவை சொன்னாலும் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தது இன்னமும் செயல்படுத்தப்படலை. அப்போ இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டால் அது எப்படி நிறைவேற்றப்படும் கேள்வியும் அவர்கள் மனசில் இருக்கும்ல. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி அரசு கையாண்டு கொண்டு இருக்கிறது, இதற்கான தீர்வு எப்படி கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றிலாம் தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் அரங்கில் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் போட்டாஜியோவின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அமிர்தகுமார் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்காக பலமுறை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி குழுவெல்லாம் அமைத்து, அதே மாதிரி பழைய ஓய்வூதியத்திற்கும் ஒரு குழு அமைத்து ஒரு அறிக்கை கொடுக்கும்படி அதையும் செஞ்சு இவ்வளவு செய்திருக்கிறாங்க அரசு. அதையும் தாண்டி நீங்கள் தேர்தல் நெருங்கணுன்றது ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இப்போ போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்களா? நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போராட்டத்தை நடத்துவதில்லை. 7/5/2021 இந்த ஆட்சி பதவியேற்றாங்க. பதவியேற்க முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது முக்கியமானது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். அது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை. ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இந்த திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு. அப்போது முதலமைச்சர் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1/4/2003 இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. மத்திய அரசு இந்த பிரச்சனையே இந்த அமுல்படுத்திய மத்திய அரசே 1/1/2004 தான் அமுல்படுத்துகிறாங்க. இந்தியாவில் முன்மாதிரியாக பண்ணாங்க. ஆனால் 22 ஆண்டுகளாக இது இன்னும் கிணத்தில் போட்ட கல்லாகவே இருக்குது. ஒரு முறையும் நாங்கள் தொடர்ந்து 22 வருஷமாக போராடாமல் புதுசாக இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் போராடலை. இதை ஏறக்குறைய 22 வருஷமாக பல்வேறு கட்ட போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். அதோடு இல்லாமல் முதல் கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து 22 வருஷமாக வச்சுக்கிட்டுருக்கோம். இப்போ 10 வருஷமாக கடந்த ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியிலையும் கூட இந்த விஷயங்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. அதே போல் ஒரு குழு போட்டிருந்தாங்க. அப்போது நீதித்துறை அமைச்சராக இருந்த மாதிரி OPS அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி முடிவெடுத்தாங்க. ஆனால் முடிவே எடுக்க முடியாமல் ஒரு கமிட்டி போட்டாங்க. மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தாசீலன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அவங்களும் பலமுறை கூட்டம் கூடியது, அதன் அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டதே தவிர என்ன கொடுத்துருக்காங்க இது நம்ம வெள்ளத்தை 22 ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா, அப்போ உண்மையாகவே அதுவும் மாறி மாறி அரசுகள் வந்திருக்காங்க, அப்பயும் செய்ய முடியலன்னா ஏதோ ஒரு சிக்கல் அரசுக்கு இருக்கு அப்படின்றது தானே அதில் அடிப்படை. சிக்கல் அரசுக்கு இருக்கு என்று சொல்வதை விட கொடுப்பதற்கான சூழ்நிலையை அரசு விரும்பவில்லை. என்ன காரணம் எனில், தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத ஒரு சில மாநிலங்கள் அமல்படுத்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால்
இதுவரை இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் மட்டும் இதுவரை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சிபிஎஸ் அமுல்படுத்தப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 3 மாநிலம் இருந்துச்சு, மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா. கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி வந்து அமுல்படுத்திட்டாங்க. அடுத்து வந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியும் அதை அப்படியே இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க, மற்றவை கேன்சல் பண்ணலை. திரிபுராவில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அமுல்படுத்திட்டாங்க. இதுவரை மேற்கு வங்காளத்தில் மட்டும் அமுல்படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் தற்கால வந்து 6 மாநிலத்தில் நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமுல்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திய மாநிலங்கள் மத்திய நிதியமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து புதிய ஓய்வு திட்டத்தில் செலுத்திய பணமே உங்களுக்கு திருப்பி நான் செலுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஎஃப்ஆர்டியில் வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை பிடிச்சி அந்த பிஎஃப்ஆர்டிங்கிற ஆணையம் தான் பணம் செலுத்துவாங்க. அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் கூட வரலனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை பிஎஃப்ஆர்டியில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தே போடலை. 22 வருஷம் ஆகுது. நம்ம பிடிச்ச பணம் இங்கே தான் இருக்குது, இன்னும் செலுத்தவே இல்லை. அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தாலும் கூட அது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நம்ம பிஎஃப்ஆர்டியில் பணம் கட்டியிருந்தோம்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தல சிரமம் இருக்குது. அந்த பணத்தை வாங்கணும், இது வரைக்கும் கட்டின பணம் நமக்கு. இப்போ நமக்கு அந்த இஷ்யூவே இல்லை. இப்போ நினச்சா கூட அரசு எளிதாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்திட முடியும். இதை எப்படியாவது வார்த்தை நீங்க ஒவ்வொரு தடவையும் பேசுறீங்க, என்னதான் சொல்றாங்க உங்ககிட்ட, என்ன சொல்றாங்க? ஒரு முறையும் கடந்த ஆட்சி எப்படி காலத்தை கடத்தினாங்களோ அப்படியே ஓட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 1/4/2003 பிறகு அப்போது அஇஅதிமுக ஆட்சி இருந்துச்சு 2006 வரைக்கும். 2006 2011 வரைக்கும் கலைஞர் தலைமையில் ஆட்சி இருந்துச்சு. மறுபடியும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் 2011 to 16 மறுபடியும் 17 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள். 2021 வரைக்கும் இருந்தாங்க. மறுபடியும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அனைவரும் முழுசாக நம்பினாங்க. இப்போ பிரச்சனையே தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூன்னு கேளுங்க. மேஜர் இஷ்யூ என்ன தெரியுங்களா? தேர்தல் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலாம் தான் கேட்குறாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றவில்லையே. 14 இருக்கிறது 3 மாதம் தான் இருக்கு. இது 4.25 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியா நேற்றுக்கு என்ன சொன்னாங்க? பேச்சுவார்த்தைக்கு சென்றோம். பேச்சுவார்த்தை என்று சொன்னாங்க. எங்களை கூப்பிட்டது என்ன சொன்னாங்கன்னா, மனிதவள மேலாண்மை துறை முறைப்படி அழைச்சி 2 கூட்டமைப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மேஜர் இஷ்யூ. 2 கூட்டமைப்பு தான் இருக்குது. ஒன்று போட்டாஜியோ. போட்டாஜியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் முழுக்க அதில் இருக்கும், பெரிய சங்கங்கள்லாம். இப்போ நான் இருக்கின்ற தமிழ்நாடு அரசர் ஒன்றியம், நான் தான் அதுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர். தமிழ்நாடு அரசர் ஒன்றியம் என்பது சங்கம் ஆரம்பித்து 105 வருஷம் ஆச்சு. இந்தியாவிலே முதல் சங்கம், பெரிய சங்கம் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. இதே போல் பெரிய சங்கங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் மொத்தமே 5 சங்கம் இருக்குது. 5 சங்கத்தில் ஒரு சங்கம் வந்து அஇஅதிமுக பார்வை இருக்கிறனால அவங்க பெருசாக அதுக்கு வரல. மீதி இருக்கிற 4 சங்கத்தில் 3 சங்கம் இந்த கூட்டமைப்பில் இருக்குது. இதுதான் யதார்த்தம் கூட. அடுத்த சங்கம் இன்னொரு அமைப்புங்கிறது ஜாக்டர் ஜியோ. 2 தான் மேஜர் இஷ்யூ. 2 பேரையும் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, நாங்கள் போனோம். அங்கே பார்த்தால் நாங்கள் வந்து 10 மணிக்கு பேச்சுவார்த்தை, நாங்கள் 9:45 போகிறோம். ஒரு சீட்டு கூட அங்கே உட்கார இடம் இல்லை. முறைப்படி அழிச்சிட்டு நாங்கள் போய் எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கூட இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டு அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி மற்றவங்களாம் கூப்பிட்டு கேட்குறோம். நாங்கள் 8:45 வந்தோம், நாங்கள் வரும்போது இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. அது ஒரு தனிநபர் பண்ணுற தேவையில்லாத குழப்பங்கள் முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, எல்லாரும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைநிறுத்திக்கிறதுக்காக வந்து உட்கார வச்சுட்டாங்க. அங்கே பேசினவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாங்க, 2 குழுவின் சார்பாக உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுவாங்க என்று சொன்னாங்க. எங்கள்கிட்ட 18 ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு கோரிக்கையை சொல்லி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு நாம் ஒரு கோரிக்கை, ஆளுக்கு ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் 2வது நபராக பேசினேன். ஃபஸ்ட் டைம் பேசி 2வது நபரை கூப்பிட்டாங்க, நான் பேசினேன். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு முறைப்படி பார்த்தாங்கன்னா, சின்ன சின்ன சங்கங்கள் 10 பேர் உள்ளது, 15 பேர் உள்ளது, பெருசாக அரசை எடுத்து விமர்சிக்காத சங்கங்கள், இப்படி போன்ற சங்கங்களை தான் அழைச்சி பேசினாங்க. முறைப்படி பெரிய சங்கங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் வேண்டாம் அவங்களுக்கு பேசினாங்க. அவங்களும் அதை தான் கேட்டாங்க. ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டாங்கல்ல. பெருசாக நீங்கள் 22 வருஷமாக ஒன்றும் பண்ணலை, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு பெருசாக கேட்காம எப்படியாச்சும் ஓல்டு பென்ஷன் கொடுத்துருங்க. கோரிக்கை ஒன்று தான். இதோட என்ன ஆச்சரியம்னு கேளுங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ககன்சிங் பேடி தலைமையில் போட்ட ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஓய்வூதியம் சம்பந்தமாக ஆராய்வதற்காகவே ஒரு குழு. 104 சங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. 104 சங்கத்திலையும்
எனக்கு தெரிஞ்ச வரை 98% மேல் அனைவரும் கேட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். நேற்று அந்த கலந்துக்கிட்ட சங்கத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 சங்கம் வந்திருப்பாங்க. 38 சங்கம் மட்டும் தான் பேசினாங்க. மற்றவங்களுக்கு பேச வாய்ப்பு இல்லை. நேரடியாக அமைச்சர் பேசினாங்க. அப்பயும் மணி 2:15 ஆயிடுச்சு. பேசின எல்லாரும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் பேசினாங்க. சரி, அது மாற்று அமைச்சர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கம் போல் ஏற்கனவே 13/2/2025 இதுமாரி பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அதுக்கு முன்பாகவும் இந்த அமைச்சர் 11 போன கடந்த பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க. இதற்கு முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வந்து இதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவாவேல் அவர்கள் தலைமையில் போடப்பட்ட கமிட்டியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்களும் இதே மரியாதைக்குரிய தங்கத்துறை தென்னரசு அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது வந்து பட்ஜெட் தயார் பண்ணிட்டு இருந்ததுனால நீதித்துறை அமைச்சர் கலந்து கொள்ள முடியல. அடுத்த பேச்சுவார்த்தையில் நிதி அமைச்சர் கலந்துக்கிட்டார், பிடபிள்யூ மினிஸ்டர் கலந்துக்கிட்டாங்க, பள்ளிக்கல்வி அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. அதே பேச்சுவார்த்தையில் நேற்று கூப்பிட்டு பேசினாங்க. என்னன்னா எல்லா கருத்தும் கேட்டுட்டு முழுசாக நாங்கள் மறுபடியும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். கொண்டு சென்ற பிறகு அதோட நம்ம குழு புதுசாக கேட்குற மாதிரில இருக்கு. அது நேற்று ரிப்போர்ட்டர்ஸ் கூட அதான் கேட்டாங்க. இது வந்து முதலமைச்சர் கேட்காமலாம் 3 அமைச்சர் வந்திருப்பாங்களேன்னு கேட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கருத்தை கேட்டுட்டு நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கூட சொன்னோம், கடந்த முறை அதுதான் சொன்னீங்க எனக்கு விஷயத்தையும் சொன்னோம். சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் வந்து பொங்கலுக்கு முன்பு நல்ல செய்தி ஓய்வு திட்டம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. எல்லா சங்கமும் அறிவிச்சிருக்கிறது வந்து போராட்டம் வந்து 6/1/2026. இப்போ அதுக்கு முன்னாடி இது ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா நம்ம போராட்டம் சம்பந்தமா போராட்டத்தை ரெஸ்பாண்ட் பண்றது கவர்மெண்ட் கண்டுக்கிறாங்க சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வரல? இல்ல அது வரைக்கும் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. இல்ல அது ஓகே, இது வரைக்கும் கடந்த கால சொன்னதுல இது எதுவுமே இது வரைக்கும் பண்ணாம இருக்காங்கல்ல. அதனால இப்போ 6ஆம் தேதி போராட்டத்துக்கு முன்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஓகே தான் எக்ஸப்ட் இந்த ஓல்டு பென்ஷன் மட்டும் நாங்க ஒரு குழுவை போட்டுட்டோம், இது எல்லாமே அவங்க கேட்கறதெல்லாம் நாங்க செய்யறோம்னு தானே சொல்லப்படுது பொதுவாக. அதாவது 25/4/2025 அன்று நாங்கள் ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணது சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு நேரத்தில் வெள்ளிக்கிழமை போராட்டம் பண்ணோம். திங்கக்கிழமை நாங்கள் போராட்டம் பண்ணோம். அடுத்த ஒர்க்கிங் டே திங்கக்கிழமை 9 கோரிக்கை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தார். நான் மறுநாள் சொல்லி நேராக முதலமைச்சர் பார்த்து நேராக விஷயத்தை நன்றி சொல்லிட்டு அறிவித்த விஷயம் சொல்லிட்டு மீதிக்கிற கோரிக்கை விஷயத்தையும் சொன்னோம். கூட வெளில பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க. நான் அதில் வந்து அதுக்காக 9 கோரிக்கைகளை உங்களுக்கு உடனடியா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 1 தான் பெண்டிங், அது 1ஐயும் பொங்கலுக்கு சொல்லிடுவாருன்னு சொல்றாங்க. அந்த 9 அப்ப நீங்க வேற 9 இப்போ அடுத்த 10 இல்ல, அந்த 9 வேற. நாங்க கேட்ட கோரிக்கையில் அது குறைவாக இருந்தது. கவர்மெண்டா கொடுத்தது நிறைய விஷயங்கள் 9 கொடுத்தாங்க. எங்கள் கோரிக்கையில் நாங்கள் வந்து ஏராளமான கோரிக்கை இருக்கிறது. நாங்கள் வந்து எல்லாரும் பலனடையக்கூடிய வாழ்வாதார கோரிக்கையாக 10 கோரிக்கை வச்சுருக்கோம். அதில் ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேறிருக்கு. நீங்கள் கொடுத்ததுல ஒன்று இருக்குது. சரண் விடுப்பை மீண்டும் கொடுத்துருக்காங்க. அஇஅதிமுக ஆட்சியில் வந்து கொரோனா பீரியடில் வந்து நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு காரணம் சொல்லி சரண்டர் எடுத்துனாங்க. அந்த சரண் விடுப்பை மறுபடியும் விடுவிச்சிருக்காங்க. அது ஒன்று முடித்தாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவாக நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க கோரிக்கைகளை தவிர இந்த போராட்டம் சம்பந்தமாக வைத்த கோரிக்கைகள் ஒன்று தான் நிறைவேறிருக்கு. மீதி அப்படியே இருக்குது. அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நம்ம கேட்டோம். நீங்கள் சொன்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முதல்ல அப்படியே இருக்குன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி காலக்கெடு குழு குறைச்சிருக்கோம்ல, கூட வெளில குழு வந்து ரிப்போர்ட் கொடுக்கட்டும், நான் பரிசீலிக்கிறேன்னு சொன்னார்கள். நாங்கள் வந்து அந்த பென்ஷன் கமிட்டியில் கலந்துக்கிட்டு எல்லா சங்கமும் வச்சுருந்த கோரிக்கையை வந்து காலக்கெடு நீட்டிக்கக்கூடாது அப்படி சொல்லி தான் கோரிக்கை வச்சோம். ஆனால் காலக்கெடு நீட்டிக்கவே இல்லை. 30/9/2025 முடிஞ்சிச்சு. 30/9/2025 காலக்கெடு முடிஞ்சிச்சு. அன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா இடைக்கால ஒரு குழு கொடுத்தேன்னு சொல்லி அறிக்கையை கொடுத்தேன்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் யார்கிட்ட கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க செய்தி இது வரைக்கும் தெரியல. நாங்கள் கேட்டது இறுதி அறிக்கை, முழுமையான அறிக்கை. அதை அரசு செயல்படுத்தணுங்கிறதான் என் நோக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சொன்ன ஆசிரியர் எதிர்பார்க்குற விஷயம் அது. ஜெயகண்ணன் சார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதான் ஒரு குழுவை அமைச்சா ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஓகே நாங்கள் பார்த்துக்கலான்னு நகர்ந்து போய் அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த குழுவுக்கும் அவரை வந்து இடைக்கால அறிக்கை கொடுத்துட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இன்னி வரைக்கும் அது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடக்குதுன்ற ஒரு வெளிப்படை தன்மை கூட இந்த நிர்வாகத்தில் பார்க்க முடியலையே. ஏன் கொடுக்கறது கூட அப்புறம் என்ன அறிக்கையில் கொடுத்துருக்காங்கன்றத கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அதை கூட இன்னை வரைக்கும் சொல்லலையே. அண்ணனுடைய நீண்ட விளக்கம், அதாவது என்னுடைய தந்தையாரும் அரசு துறையில் குறிப்பாக கால்நடை துறையில் 39 ஆண்டுகள் பணியாற்றியவர் என்ற அடிப்படையில் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய குடும்பமும் பயனடைந்தது என்ற அடிப்படையில் சொல்லுகின்ற செய்தி என்னென்னா, அண்ணன் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் நியாயமானது தான்.
ஆனாலும் கூட அவரே சொன்னது போல 2003ஆம் ஆண்டு அம்மையாருடைய ஆட்சியில் எஸ்மா போன்ற அந்த அரசு அலுவலர்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்தபோது இது போன்ற ஓய்வூதியங்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு அதிகமான நிதி வழங்கப்படுகிறது, அவர்கள் குடும்பத்தாருக்கு வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அரசு ஊழியர்களை இலக்காக்கி அத்தனை துன்பியல் நிகழ்வுகளும் நடந்ததெல்லாம் மன்னெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்துவிட்டு புதிய பணியாளர்களை, குறிப்பாக தற்காலிக அதற்கான விஷயம் வந்து அடுத்த எலெக்ஷன்லயே சொல்லி முடிச்சிடுறேன். அது வந்து இல்ல நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க, அதற்கு அப்புறம் நீங்க 2 தடவை 22 ஆண்டுகள் அதுக்கு அப்புறம் 2 டர்ம் இல்ல 22 ஆண்டுகள் இதற்கான பிரச்சனைகள் என்ன? என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உற்ற தோழனாக பாதுகாவலனாக சொல்லி சொல்லி தேனை தடவியே அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களான்றத தான். அதாவது கருத்துக்களுக்கு நீங்க முதல்ல அதற்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நான் சொல்ல முடியும். இல்ல சந்தேகம் வந்தா கேட்டதா. 2003ஆம் ஆண்டிலிருந்து 22 ஆண்டுகள் இந்த பணிபுரிய இந்த வாய்ப்புகளை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதன் பிறகு அதிகமான சம்பளம் ஏற்றப்பட்டது என்ற தகவலும் மக்களுக்கு இன்றைக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த இடத்துலயே அதுக்கான கிரெடிட்டே நீங்க 2 டர்ம் எடுத்துக்கறாங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க ஏன்னா அவருக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பணி வந்து நியமனம் செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்க மாட்டோம், தொகுப்பூதியத்தில் தான் நாங்கள் பணிபுரிகிறோம் என்று கையெழுத்து போட்டவர்களும் இதே ஊழியர் சங்கத்தினர் தான் என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தாங்களுக்கு முதல்ல பணி கிடைத்து விட்டால் போதும் என்ற அடிப்படையில் முதலில் பணிக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வர மாதிரியான அடுத்தடுத்த வாய்ப்புகளை கேட்கின்ற பொழுது அந்த சலுகைகளையும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் கேட்கின்ற போது ஏற்கனவே அவர்கள் ஏற்றுக்கொண்ட பாதையில் தான் அதை சரி செய்வதற்கான முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 5 வருடத்திற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுக்கும் வந்து திமுக என்ற கட்சி இதை பத்தி யோசிக்கலையா? இல்ல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியில சொல்றீங்க இல்லையா, 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்க செய்யலன்னு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க செய்யலன்னு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 4.5 ஆண்டு காலம் இதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவர்களுடைய போராட்டத்தின் நியாயத்தை வலியுறுத்துகின்ற போது ஒரு தாயுள்ளத்தோடு இந்த அரசு அதனை பரிசீலிக்கின்ற பல அவரை அண்ணனே சொல்ற மாதிரி சட்டமன்றத்தில் 9 கோரிக்கைகள் கேட்காத கோரிக்கைகள் கூட நிறைவேற்றிருக்காங்க. கேட்டதை கொடுங்க செய்தி கேட்காத நல்ல உங்களுக்கு கோரிக்கைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு எது வாழ்வாதாரமோ அத முதல்ல கொடுக்கணும் சார். சைடுல ஒரு செய்தி முடிச்சு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது, இப்ப வரக்கூடிய முன்னாடி மாதிரி நீங்க வந்து ஊழியர்கள்லாம் ரொம்ப குறைவா இல்ல, அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்காங்க. அதற்கு அடிப்படையில் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பிற்பாடு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறதோ சொல்லிட முடியாது, சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது. தேர்தல் அறிக்கை மாதிரி சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? இன்னொரு செய்தி சொல்றேன். தேர்தல் அறிக்கை என்பது 5 லட்சம் வேக்கன்ட் தமிழ்நாட்டில் இருக்கு, காலி பணியிடங்கள். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்பது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலில் நம்முடைய அமைப்பினர் தொடர்ந்து வாய்ப்பளித்தால் அந்த இதுக்கு ஓட்டு போட்டா வேணா நாங்க 2026 தேர்தலில் வெற்றியை தரும் பட்சத்தில் அதுக்குதான். ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை தேர்தல் அறிவித்து விட்டால் அதற்கான வாய்ப்புகள் உடனடியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஜனவரி மாதம் உங்களுக்கு ஜனவரி 6 அவங்களுக்கு போராட்டத்திற்கு முன்பாக நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரே ஒரு செய்தி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மட்டும் தமிழ்நாடு மக்கள் கிடையாது, எல்லா துறையும் பார்க்கணும். எல்லா துறைகளிலும் அதற்கான திட்டங்கள். அதாவது இங்க பாருங்க, கரெக்ட் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு அரசுக்கும் சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க, நான் எல்லா நிதி நெருக்கடியும் கடந்த 10 ஆண்டு காலமாக நிர்வாக சீர்கேடுகளை அதை சரி செய்கின்ற போது 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாய்ப்பு இருந்திருந்தால் அவர்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக 4 ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேறிக்கும். நிதி சிக்கல்கள் குறித்து பேசக்கூடிய செய்தியை அரசியலாக்க கூடாது என்பது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். 4 ஆண்டுகள் அதாவது ஆட்சி அதிகாரம் வரும் போகும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் பக்கம் வந்து உங்களுக்கு பாதுகாவலராக நிற்கும் என்பதுதான் உண்மை. சார் வந்து நம்பிக்கை இல்லாம கேக்குறீங்களா நீங்க? அடுத்து எப்ப வேணாலும் கொடுப்போமே, நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற. இப்ப அண்ணா சொன்னதுக்காக நான் விஷயத்த சொல்றேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரி அல்ல.
இன்னும் சொல்ல போனால் கண்டிப்பா யாருக்குமே தெரியல. இல்லை அப்படி ஒரு சில சங்கங்கள் இருக்கும். நாங்கள் வந்து எங்களுடைய மறுபெயரே கூட திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேளுங்க. எங்கள் சங்கம் ஆரம்பித்தது இப்போ 1912 திட்டமிட்டு 19 ஆரம்பித்து 20 பிளான் பண்ணி அறிவித்தாங்க. நீதி கட்சியினுடைய தலைவர் தான் அறிவித்தாங்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 67 முதல் ஆட்சி பிடிச்சாங்க. அப்போ மேஜர் ஓட்டு எங்களுடைய ஓட்டு போச்சு. என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இந்த சில அவலங்கள் 68 77 வரைக்கும் 10 ஆண்டுகளில் தான் பல்வேறு பலன்கள் பெற்ற, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு இருந்தாலும் சரி, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்கள், கருணை பணி நியமனங்கள், வாரிசுக்கு வேலை போன்ற திட்டங்கள் எல்லாம் அறிவித்த காரணத்தினால் நாங்கள் அவரை ஆதரித்தோம். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதன் பிறகு அதை பார்த்து விட்டு தான் அப்போது முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபம் வந்து எங்களுக்கு போட்டியாக ஒரு சங்கத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு அரசு அலுவலக கழகம் என்ற பெயர் உருவாக்கினார். இந்த வரலாறு வேறு. நாங்கள் இப்போவும் ஆட்சியை விமர்சிக்கவில்லை. எங்களுக்கு கேட்ட நீங்கள் கொடுக்க முடியும் என்ற தேர்தல் அறிக்கை சொன்ன விஷயங்களே கேளுன்னா நீங்க விமர்சிக்க மாட்டீங்கன்னு தான் உங்களை கொஞ்சம் நீங்க பொறுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இல்ல ஒரு வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றல, வந்து 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க கடைசி நேரத்துல நான் கேட்கும்போது வந்து கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு? முதல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு, இப்ப இன்னொரு தடவையும் எங்களை தேர்ந்தெடுத்தால் அப்ப கொண்டு வருவாங்க அப்படி. அப்ப இது என்ன மாதிரியா போயிட்டு இருக்குன்றாது புரியுதா? அதற்கான இடர்பாடுகள் இருக்கும் பட்சத்துல வருகின்ற ஆட்சியிலும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிதி சிக்கல் எப்படி தீரும்னு சொல்லுங்க. இப்ப அண்ணன் கேட்டது நிதி சிக்கல் எப்படி தீரும்னு சொல்லுங்க. அதுக்கு 4 ஆண்டு காலம் வந்து நீங்க பொறுத்து இருந்துட்டு இப்ப வந்து நடக்குது அப்படிங்கறப்ப அதுக்கான வந்து உங்களுக்கு அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கும். தெரியும் அவங்க எல்லாமே டேட் போட்டு வச்சிருக்காங்க. உண்மை. அதாவது இல்ல அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வேணான்னு யாரும் சொல்லிட போறதில்ல. அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய தரவுகளின் அடிப்படையில் உங்க மற்ற மாநிலங்களில் தொடர்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் தொடரும். ஆனா கொடுக்கல. அதுதான் நம்ம கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், அதனால தான் ஏற்கனவே சொல்றேன், பல்வேறு நிதி சிக்கல்கள் இருக்கிறது. ரைட் சார், நிதி சிக்கல் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து கூடாது. அடுத்த ஒரு 4 ஆண்டுகள் ஏன் பொறுத்து? நான் இதுக்கான முழுமையான தீர்வையும் அந்த கமிட்டியில் கூடியிருக்கேன். நான் கேளுங்க. புதிய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறதுல பல்வேறு சிரமங்கள் இருக்கு. 10% கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கணும். எம்ப்ளாயிஸ் 10% கொடுக்கணும். இப்போ வந்து ஓல்டு பென்ஷனுக்கு இப்போதைக்கு வந்து அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் பிடிச்ச தொகையே 90,000 கோடி. கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுத்த 40,000 கோடி, அரசு பங்கீடு 40,000 கோடி. 90,000 கோடியில் இறந்து போனவங்க ரிட்டையர்மெண்ட்டு 2016 வரைக்கும் பிடிச்ச தொகை கூட யாருக்கும் கொடுக்கல. 2016 பேர் தான் கொடுத்தாங்க அந்த காசையே. கிட்டத்தட்ட 5,632 கோடி செலவு பண்ணிட்டாங்க. மீதி அப்ராக்சிமேட்லி 84,000 கோடின்னு வச்சுப்போம். 84,000 கோடியில் 42,000 கோடி கவர்மெண்ட் காசு, 42,000 கோடி நம்ம காசு. கவர்மெண்ட்டு காசு கட்டல, அவங்க தான் காசு அப்படியே வச்சுருக்காங்க. எங்கள் காசு 42,000 கோடி அப்படியே இருக்குது. நிதி நிலைமையில மோசமாக தானே இருக்கீங்க. நாங்கள் என்ன ஒரு திட்டம் கொடுத்தோம்னா இந்த 42,000 கோடி நீங்களே எடுத்துங்க, எங்களுக்கு கொடுக்க வேணாம். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கொடுத்தா போதும். ஒன்று, இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து 10% நாங்கள் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். ஓல்டு பென்ஷன்ஸுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் கிடையாது. நியூ பென்ஷன்ஸுக்குள்ள பண்ணுறோம். கவர்மெண்ட்டும் 10% கொடுக்குது. இப்போ ஓல்டு பென்ஷனுக்கு அமல்படுத்திட்டீங்கன்னா இந்த 10% உங்களுக்கு மிச்சம், திரும்ப நீ கட்டவே வேணாம். இதே போல் அதே போல் இப்போ 2001 to 2006 வரைக்கும் அஇஅதிமுக ஆட்சியில் வந்து வேலை நியமன தடை சட்டம் இருந்துச்சு. இந்த 5 வருஷம் இருந்ததுனால பணி நியமனங்கள் இல்லை. 2007 கலைஞர் ஆட்சியில், முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் தான் மறுபடியும் கொடுத்த நியமனம் இருந்துச்சு. அதோடைய பாதிப்புகள் பாருங்கள். இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்டு பெருசாக இருக்காது. கொஞ்ச நாள் போயிட்டோம்னா பல்க் ரிட்டையர்மெண்ட் வரும். இப்போதைக்கு வந்து இப்போ நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டு பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 30 லட்ச ரூபா கிடைக்குன்னு வச்சுங்க. நானே பங்களிப்பு ஓய்வு திட்டத்திலேருந்து சிபிஎஸ் ரிட்டையர்ட் ஆனால் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். குறைஞ்ச 60 லட்ச ரூபா கிடைக்கும். அதை நாங்கள் ஏன் எதுக்குறோம்னா ஒன் டைம் அமௌண்ட்டாக செட்டில்மெண்ட்டாக கிடைக்கும். எங்கள் பையனோ பேரனோ அந்த கொடுக்குற அந்த ஒன் டைம் அமௌண்ட்டை நம்மகிட்ட ஏமாற்றிட்டு பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசை வார்த்தை சொல்லி பிடிங்கிட்டு போவாங்க. நமக்கு பென்ஷன் கிடையாது. இல்ல மேல அது ஒரு இமிடியேட்டான செலவு ஏதாவது இருந்தா அதுக்கும் வாங்கி நம்மளே செஞ்சிருவோம்ல. ஒரு வீடு கட்டுறோம், கடன் வாங்கி வீடு கட்டியிருப்போம், பேங்க் லோன் இருக்கும், இந்த காசை கொண்டு கொடுத்து செட்டில் பண்ணி கூட முடிச்சிருவோம். பையனை கல்யாணம் பண்ணிட்டோம், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம், முடிஞ்சிடும். அதோட முடிஞ்சிடும். மறுநாள் எப்படி சாப்பிட்றது, இந்த இஷ்யூ வேறு. அப்போ வந்து பெரிய ரிட்டையர்மெண்ட் இல்லாதனால இஷ்யூ இல்லை. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 2,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா இந்த நிதி செலவினங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கே போய் நிற்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் நீதிமன்றம் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் நீங்கள் 2,000 பேருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை சென்றோம்னா அரசோட நிலைமை என்ன ஆகும், இதெல்லாம் நாங்கள் தீர்வு சொன்னோம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தது போல்
ஓல்டு பென்ஷன் அமல்படுத்தினா உங்களுக்கு பெரிய செலவினங்களுக்கான வாய்ப்பு இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை பரிசீலிக்கவில்லை என்பதுதான் இல்ல ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அதே மாதிரி ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ்ல எல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா கூட பரிசீலிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஏன் அதை பரிசீலிக்க இவ்வளவு அவ்வளவு அங்க மட்டும் தான் நிதி சிக்கலாம், மிச்ச மாநிலங்கள்லாம் இல்ல இதை விட மோசமா இருக்கிற நிதி சிக்கல் மோசமாகிற மாநிலங்கள் அமல்படுத்துறாங்க. இங்க பண்ணலைங்க தான் எங்களுடைய ஆதங்கம். ஒண்ணு ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது ஒண்ணு என்னன்னு 22 வருடங்கள்ல நீங்க கண்டுபிடிக்க முடியலையா? இதுல ஒரு விஷயத்துல நாங்க பாராட்டணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு இதுல ஒற்றுமையா இருப்பாங்க. இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது பண்ணல நாங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணணும்னு சொல்லுவாங்க. மொத்தம் இவ்வளவு நாளா நீங்க ஏமாந்துகிட்டு தான் இருக்கோம். ஏமாந்துருக்கீங்க, மாறி மாறி வாக்களிச்சு. ஆமா, ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே சரி 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல, இவங்களுக்கு மாத்தி ஓட்டு போட்டோம்னா நமக்கு மறுபடியும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 2011 to 2021 வரைக்கும் கடந்த ஆட்சியில் இது சம்பந்தமாக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. 2014 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். போராட்டம் நடத்தும் போது தான் அப்போ நிதி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு குழு 5 அமைச்சர் கொண்ட குழு போட்டுனாங்க. அவங்களும் கூப்பிட்டு பேசி பண்ணாங்க. ஆனால் தீர்வு கிடைக்கல. கடைசியாக நீங்கள் ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து விட்டால், கிணத்துல போகணும் முடிவெடுத்தால் ஒரு குழு போட்டுறது. ஒரு குழு போட்டாங்க, சந்தாசீலன் தலைமையில் குழு போட்டாங்க. மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்து போனபோது ரிசைன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த குழு போடும்போதாவது நீங்க சொல்லிருக்கலாம் எங்களுக்கு குழு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றத வேணான்னே சொன்னோம். குழுவே போடாதீங்கன்னு சொன்னோம். கடைசி வரைக்கும் குழு போது நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் குழு நாங்கள் போடுறது காலக்கெடு வேஸ்ட்டாக தேவையில்லாத நீட்டிப்பிங்கனால தான் நான் வேணான்னு சொன்னோம். குழு போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தரப்பு நியாயத்தை போய் நாங்கள் முழுசாக சொன்னோம். சரி பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம்னு. அதுக்கு இன்னும் முடிஞ்ச 3 மாதம் கிட்டத்தட்ட நெருங்குது. இன்னும் அறிக்கையே கொடுக்கல. ஏற்கனவே போட்ட கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை இது வரைக்கும் வெளியிடல. அதில் என்னதான் இருக்குங்கிற விஷயம் தெரியல சார். ஏன்னா நிதி சிக்கல்ங்கிறது கரெக்ட் தான் சார். ஆனால் அவங்க கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்ட பிறகு அவங்களும் வெயிட் பண்ணி அதுக்காக காத்து 4 வருஷம் 4.5 வருஷம் காத்த பிறகு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்தாக வேண்டிய ஒரு கடமை அப்படின்றது இருக்கு இல்லையா? வெறும் வாக்கு வங்கியாக அவர்களை பார்க்குறீங்களோ அப்படின்றது? இல்லை, வாக்கு வங்கியாக பார்க்க முடியாது. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசின் வருவாய் 70% அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே செலவாக போகிறது. அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள், பண பலன்கள், மற்ற உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இதையெல்லாம் அம்மையாருடைய ஆட்சியில் அவங்க குறிப்பிட்டு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக பலவிதமான அரசினுடைய நிதி நெருக்கடிக்கு நெருக்கடிக்கான இது சட்டமன்றத்தில் பதிவானது. இது மாதிரியான அது மாதிரியான செய்திகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இது அண்ணன் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கலைஞர் ஆட்சி காலத்தில் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையில் குடும்பத்தினருக்கு வேலை, மற்றபடி அது அத்தனை, அதாவது மத்திய அரசு எப்பொழுது உங்களுக்கு அதற்கான சம்பள உயர்வு அறிவித்தாலும் அதற்கு இணையான அகவிலைப்படி அறிவிப்பதாக இருக்கட்டும், அதை பற்றி மற்றபடி சலுகைகள் எல்லாத்தையுமே உடனடியாக அறிவிக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புல தான் சார் அவங்க கேக்குறாங்க. செய்தி முடிச்சறேன். நீங்க இவ்ளோ சொன்னீங்களே, இவ்ளோ செஞ்சிருக்கோம், அந்த எதிர்பார்ப்புல அப்படியெல்லாம் இருந்தா சொல்லி முடிச்ச ஆட்சி வந்தாலும் அகவிலைப்படிலாம் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு சொல்றாங்க. இல்ல எல்லாத்துலயும் நம்பர், ஒரே நிமிஷம் என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயும் நம்பர் 1 மாநிலம், அதாவது இந்தியாவிலேயே பெஸ்ட் முதலமைச்சர் எல்லாம் சொல்றீங்க. இப்ப இந்த 6 மாநிலங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஆல்ரெடி இருக்காங்க. ஏன் அப்ப தமிழ்நாட்டால முடியல? இந்த ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதற்கான முன்முயற்சியும் அவரே அண்ணன் சொல்ற மாதிரி ஒருவேளை பொங்கலுக்கு முன்பாக நல்ல செய்தி நம்ம நிகழ்ச்சி மூலமா கூட வரட்டும். யாரும் பழைய ஓய்வூதிய திட்டம், அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க வச்ச நம்பிக்கை என்றைக்குமே இழந்து விட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் எலெக்ஷன் நெருங்குதுன்றதுக்காக வாக்கு போயிட்டு, ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்றாங்க எங்களை மாறிடும் சில பேர் எல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே போக்குவரத்து கழகத்துல போக்குவரத்து கழகத்துல நிதி சுமையே இருக்காதுங்கிறாரு அவரு. அவர் எவ்வளவு கால்குலேஷன் பக்காவா சொன்னாரு. நான் சொல்ல விடுங்க. போக்குவரத்து கழகத்தினர் ஏற்கனவே அவங்க செட்டில்மெண்ட்டுக்காக பலவிதமான அண்ணன் சொன்ன மாதிரி பல வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குது. அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. 2000 குடும்பத்தினர் இதுக்காக என்ன சொல்ல, அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்திய அரசுல பென்ஷன் திட்டம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. மத்திய அரசுல எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் திட்டமே கிடையாது. செட்டில்மெண்ட் தான்.
ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு ஆரம்ப அதெல்லாம் இல்ல, மத்திய அரசுல பென்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் பென்ஷன் உண்டு. ரொம்ப எல்லாருக்கும் குறைவான இந்த பென்ஷன் உண்டு. ஸ்கீம்ல இருந்தாங்க. இப்ப வேற ஸ்கீம் வேற அவங்க அனௌன்ஸ் நீங்க நம்ம தமிழ்நாட்டை யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் நம்ம நோக்கி தமிழ்நாட்டை போல அண்ணன் சொல்லுகின்ற பழைய ஓய்வூதிய திட்டம் எந்த மத்திய அரசினுடைய துறையிலும் கிடையாது என்பது உண்மை. அதே நேரத்துல நான் சொல்லிடுறேன், என்னுடைய மாமனார்லாம் அவங்க நெய்வேலியில் இருக்க, அவருக்குலாம் வந்து பென்ஷன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரி, இருக்காங்க. நான் தான் சொல்றேன். மாமனார் வந்து நெய்வேலி பப்ளிக் செக்டர். நெய்வேலி கவர்மெண்ட் sector நான் சொல்ல வரேன். correct. அதாவது நான் என்ன சொல்றேன், அரசு துறைகள் என்று வருகின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளின் அத்தனை ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்பது போல சலுகைகள் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதனால ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த நான் மாநிலத்துக்கு சொல்றேன், கொடுத்தா இந்த இல்ல மாநிலம் கொடுக்க மாட்டோம். இவ்வளவும் செஞ்சுட்டு அரசியல் ரீதியாக நீங்க பேசவே வேணாம். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, அந்த அதிமுக அப்படிலாம் நான் சொல்லவில்லை. இந்த ஆட்சிக்கு நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜனவரி, ஏன் நான் கேட்கிறேன்னா, இந்த நிதி நெருக்கடியிலும் உங்களுக்கு வந்து பரிசீலனை செய்கின்றோம் என்று இப்ப அமைச்சர்கள் வேலை சொல்லுகின்ற நிறுத்தம் போது, பண்ணாதீங்கன்னு இல்ல சொல்றீங்க. வேலை நிறுத்தம் பண்ணல, உங்களுடைய கவன ஈர்ப்பை நீங்க செய்கின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன இன்னும் நான் சொல்றேன், அண்ணனுக்கு இன்னும் தெளிவாக வேலை சொல்லிடுறேன். நிறுத்தம் பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு இல்ல இல்ல வாக்கு இன்னும் மட்டும் இன்னும் கூட எங்களுக்கு சொல்றேன், செலுத்துறீங்கன்னு தேர்தலுக்கு முந்தைய அறிவிப்புக்கு முன்பாகவே உங்களுக்கு அந்த கவன ஈர்ப்பை செய்து விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்கிறேன். பழைய ஒரு அரசு ஊழியரின் மகன் என்ற அடிப்படையில். கடைசியாக சார் அமிர்தகுமார் சார், இது போராட்டத்தினால என்ன பலன் கிடைக்கும் நீங்க? ஏன்னா எலெக்ஷன் டைம் நிஜமாவே டைமே இல்லையே. இப்போ அவங்களுக்கு பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள ஒரு வந்து என்ன அவங்களால செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? மார்ச் ஏப்ரல் வந்தா அப்ப அவங்களே எலெக்ஷனை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் வந்துட போகுது. ஸோ இந்த 2 மாசத்துல இந்த இந்த போராட்டம் நடத்தி நீங்க என்ன நன்மை கிடைக்கும்? 4.25 வருஷமா காத்திருந்தோம். கடந்த 3 மாதத்திலாவது அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது கூட கிடைக்கவில்லைன்னா நான் எப்போ கேட்க முடியும்? அதுக்காக தான் போராட்டங்கள் பண்ணுறோம். இந்த போராட்டம் இன்னைக்கு நேற்று அல்ல, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். பல்வேறு முறை பண்ணிகிட்டு இருக்கோம். முதலமைச்சரை பல முறை சந்தித்து பேசியிருக்கோம், பல்வேறு முறை அழைச்சி பேசியிருக்காங்க. ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை என்று தவிர, அதனால் நாங்கள் மீண்டும் வேறு வழி இல்லாமல் வேலைநிறுத்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தீர்மானிக்கவே இல்லை, தள்ளப்பட்டிருக்கிறோம். அது இப்பொழுதாவது அரசு முடித்து கொண்டு எங்களுடைய பிரச்சனை தீர்க்கும் என்று நம்புகின்றோம். சார் நம்பினா பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமே, ஏன் இல்லை, நாங்கள் போராட்டம் முன்னாடியே அறிவிக்கலாமே. நாங்கள் 6ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கிறோம். இப்போ அரசு உங்களுக்கு வந்து பங்களிப்பு ரத்து செய்துட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறான்னு முடிவு எடுக்கிறான்னு 6ஆம் தேதி முன்னாடியே கொடுக்கலாமே. முதலமைச்சருக்கு ஒரு பிரஷர் கொடுத்துருக்கீங்க. ஏன் பிரஷர் கொடுக்கல? கவன ஈர்ப்பு ஏன் பிரஷர் கவன ஈர்ப்பு? தொடர்ந்து அவங்க அவரோட கவனத்தையே ஈர்க்கலையா? தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எப்பொழுதுமே அல்ல அரசை புரிந்து கொண்டவர்கள், அரசிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்பு சங்கங்கள் எல்லாமே மற்ற இல்ல தனியார் அமைப்புகள் போல அரசுக்கு வந்து அழுத்தங்கள் கொடுத்து அவர்களை தர்ம சங்கடப்படுத்த மாட்டார்கள். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எப்போதும் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அண்ணன் கேட்கின்ற பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொங்கல் பரிசாக கூட முன்பே வந்து அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 6க்கு முன்னாடி அறிவிச்சா கூட அண்ணங்களுக்கு புத்தாண்டு பரிசாகவும் அமைய வாய்ப்பு இருக்கு. விரைவில் எதிர்பார்க்கலாங்கிறீங்க. சரி பாப்போம். அந்த சார் சொன்னதுல ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அரசு வருவாயே 70% போதுன்னு சொன்னார். இது தவறான தகவல், புள்ளிவிவரம் தவறு. 1. 2வது, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே போல ஒரு கூட்டத்தில் 94% அரசு அலுவலர்களுக்கான ஓய்வூதியத்துக்காக கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். இது என்ன வித்தியாசம்னா, நேரடி வருவாய் நமக்கு இருக்கு, மறைமுக வருவாய் இருக்கு. இந்த நேரடி வரி வருவாயில் வருகின்ற தொகை மட்டும் சொல்கிறார்களே தவிர, மற்ற வரி இப்ப ஜிஎஸ்டினா மத்திய அரசு கொடுக்குற காசு கணக்குல சேர்க்க மாட்டாங்க. இல்ல நானும் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டா தான் வைக்க மாட்டாங்க. அதோட இல்லாம ஒரு விஷயத்த நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த செலவு வந்து எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கூடாது, மூலதன செலவு. அறிஞர் அண்ணா 1967 சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்கள் கொடுக்கின்ற ஊதியம் மூலதன செலவு. ஒரு ஸ்கூலில் டீச்சர் இருக்காரு, இந்த டீச்சருக்கு வந்து 10,000 சம்பளம் கொடுத்தோம்னா இந்த பசங்களுடைய நாலேஜ் வளர்க்கறது தான் அந்த ஸ்கூல். அது எப்படி செலவாக எடுத்துக்க முடியும்? அந்த ஸ்கூலுக்கு ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னு எப்படி செலவாக எடுத்துக்க முடியும்? இது மூலதன செலவு. இதை வந்து செலவாக பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் எடுக்க சொல்கிறாங்க. ஆகவே இதை சொல்லிக்கொண்டே கலந்து கடத்த முடியாது. பல திட்டங்களுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நிதி இருக்கு, ஆனால் இதற்கு நிதி இல்ல. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். புள்ளி ஒருத்தர் அரசு கொடுத்துருக்கோம். அதை தான் நாங்கள் திரும்பவும் கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து பொதுமக்களுக்கு செய்கிறோம், எங்களுக்கு செய்யலை என்று சொன்னார்கள். பொதுமக்களில் நாங்கள் ஒரு அங்கம் எப்பொழுதும் கூட. மற்றவர்களுக்கு நிதி இருக்கிறது அரசு அலுவலர்களுக்கு தான் இந்த அரசுடைய அச்சாணி.
நீங்கள் தினம்தோறும் புதிய திட்டங்களை அறிவிச்சிட்டே இருக்காங்க. சந்தோஷம், நல்ல விஷயம். பொதுமக்கள் செஞ்சால் நாங்கள் எந்த காலத்துலையும் நேரங்காலம் பார்க்க உடைக்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி தான் உடைத்து கொண்டு இருக்கிறோம். 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. பல ஆஃபீஸில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. 5 லட்சம் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் தினம்தோறும் திட்டங்களை அறிவிச்சிட்டே இருக்காங்க. அந்த கடைக்கோடி மக்களை வரை சென்றடைக்கிறதுக்கு காரணம் யார் இருப்பாங்க? கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். இப்போவே இந்த போராட்டம் பண்ணுறோம். போராட்டங்களில் என்ன பாதிக்கும்? இம்மீடியட்டாக பாதிக்கிறது எஸ்ஐஆர் பாதிக்கும். எஸ்ஐஆர் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு 97 லட்சம் வாக்காளர்கள் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னா இப்போ உண்மையானவங்களும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இது ஒன்று. அதே போல் பொங்கல் பரிசாக அரசு கொடுப்பாங்க. இந்த கரும்பு, பொங்கல் எல்லாமே அது பாதிக்கத்தான் செய்யும். இப்பொழுதாவது எங்களை கூப்பிட்டு பேசி ஒரு பிரச்சனை தீருங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் மிரட்டுவதற்காகவும் மற்றதுக்காகவே சொல்லலை. நான் 4.25 வருஷம் காத்திருந்துட்டோம். எப்போ தான் செஞ்சு கொடுப்பீங்க? அதான் எங்களுக்கு கோரிக்கை. பார்க்கலாம் சார். நிஜமாவே அவர் ஜனவரி 6க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அரசு ஊழியர்கள் சங்கங்கிறதுனால இன்னொரு கோரிக்கையை கூட அண்ணனுக்கு சேர்த்து சொல்கிறேன். அந்த ஆசிரியர்கள் பழைய சீனியாரிட்டி முறைப்படி ஆசிரியர்கள் ஆசிரியர் படிப்பு முடித்தவர்களை சேர்ப்பதாக சொன்ன கோரிக்கை கூட அண்ணன் சேர்த்துக்குவேன். முதல்ல பார்க்கலாம். முதல்ல அவங்க மேஜரா கேட்கிற இந்த கோரிக்கைக்கு என்ன பதில் வருது? பழைய ஓய்வூதிய திட்டம் வரும்போது பழைய ஓய்வூதிய திட்டம் வரும்போது பழைய சீனியாரிட்டி முறைப்படியே ஆசிரியர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை கூட அண்ணெல்லாம் வலியுறுத்தலாம். அதுவும் ஒரு மக்கள் நல கோரிக்கை தான். அதாவது அவங்க கேட்காத கோரிக்கை எல்லாம் செய்வோன்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஏராளமான கோரிக்கை இருக்கு. வாழ்வாதார கோரிக்கை மட்டும் தான். இன்னொரு விஷயம், இதுல முழுசாக தமிழ்நாடு மட்டும் நாங்க கேட்கல. மத்திய அரசு கோரிக்கை கூட இதுல ஒண்ணு இருக்கு. என்ன கோரிக்கைன்னு கேளுங்க. 27/11/2012 முன்னாடி ஆசிரியராக பணி வேலைக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு கட்டாயம் டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதை அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா வேலைக்கு 13 வருஷம் ஆச்சு. வேலைக்கு 13 வருஷம் ஆச்சு. வந்த பிறகு நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புல அதை செய்வோம். நாங்கள் அதனால நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதிக்குள்ள பார்க்கலாம். அப்புறமா நம்ம 6ஆம் தேதி பேசுவோம். கொடுத்தார்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். அதை பார்த்து விட்டு முடிவெடுப்போம். இல்லை என்றால் நாங்கள் திட்டமிட்டு போராட்டம் தொடரும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.